Hello guys, welcome to MM4 Tech. இந்த வீடியோல நம்ம பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி ரெக்ரூட்மெண்ட் ஃபார் 2022 PURC அட்மினிஸ்ட்ரேட்டிவ் NT 2022 42 அப்படின்ற கேட்டகரியில 76 பொசிஷன் ஓப்பனா இருக்க பொசிஷனை ஃபில் பண்ண போறாங்க. அது எந்தெந்த பொசிஷன், எவ்வளவு சேலரி, என்ன ரெக்ரூட்மெண்ட் அப்படின்ற டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, ரைட் குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க அவங்களுக்கு தகுந்த ஜாபை நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டெட்லைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 21 5 PM 5 PMக்குள்ளே நம்ம இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிடணும். அதுக்கப்புறமேட்டு ஹார்ட் காப்பி எடுத்துகிட்டு போயிட்டு அக்டோபர் 26 2022 ஹார்ட் காப்பியை சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி ஆர்கனைஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். இதுக்கு போஸ்ட் நேம் என்னென்ன போஸ்ட், மொத்தம் 76 போஸ்ட் சொன்னோம் இல்லையா? 76 போஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, டெப்டி ரெஜிஸ்ட்ரி, எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், இன்டர்னல் ஆடிட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டர், லா ஆஃபீஸர், இந்த மாதிரியான நிறையா போஸ்ட் இருக்கு இல்லையா? இது எல்லாத்துக்குமே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாத்துக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஓகே, இப்போதைக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்துருச்சு. எண்டிங் டேட் எப்போனா 21 அக்டோபர் 22 நம்ம சப்மிட் பண்ணிடணும் அப்ளிகேஷனை. ஹார்ட் காப்பி எப்போ சப்மிட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 26 அக்டோபர் 2022 சப்மிட் பண்ணிடணும். இங்கே அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது அதில் அட்வர்டைஸ் நம்பர் இங்கே கேட்டிருந்தாங்கன்னா இதை மார்க் பண்ணிக்கோங்க. PERC அட்மினிஸ்ட்ரேட்டிவ் NT 2022 42 அப்படின்றத. கேட்டகரி பார்த்தீங்கன்னா இது கவர்மெண்ட் ஜாப் கேட்டு தான் வருது. ஸோ கண்டிப்பாக சேலரி நல்லாவே தருவாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான், ஆன்லைன் எதிர்பார்க்க வேண்டாம். இப்போ எல்லாமே டைரக்ட் ஆக்கிட்டாங்க. ஜாப் லொகேஷன் பாண்டிச்சேரி தான். அஃபிஷியல் சைட் Pondicherry.edu.in. இப்போ எந்தெந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ பொசிஷன், அதாவது வேகன்சி இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? டெப்டி ரெஜிஸ்டருக்கு 2 இருக்கு, பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸருக்கு 1, எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியருக்கு 1, இன்டர்னல் ஆடிட் ஆஃபீஸருக்கு 1, அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டருக்கு 3. இந்த மாதிரி நிறைய போஸ்ட் இருக்கு. ஆக்சுவலாக 76 இருக்கு இல்லையா? நிறைய போஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுல இது என்ன ப்ரோ நீங்க கேட்டீங்கன்னா 76 பொசிஷன் தான். இது எல்லாமே சேர்த்தீங்கன்னா 76 வந்துடும். ஐ கெஸ் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 76 வந்துடும். அதே மாதிரி டென்ஜூர் பேசிஸ்ல டைரக்டருக்கு 1, டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு 2, டெக்னீஷியன் கிரேட் 4க்கு 1. இந்த மாதிரி டோட்டலாக சேர்த்தீங்கன்னா 76 போஸ்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி அந்த 76 பொசிஷனுக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்றது பார்க்கலாமா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் நல்லா பாருங்க. டெப்டி ரெஜிஸ்டருக்கு மாஸ்டர் டிகிரி கண்டிப்பாக இருக்கணும், 9 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பப்ளிக் ரெகுலேஷன் ஆஃபீஸருக்கு ஒரு மாஸ்டர் டிகிரி இருக்கணும், 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் அன் ஆஃபீஸராக இருக்கணும். எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியருக்கு ME MTech சிவில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வித் 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அசிஸ்டன்ட் இன்ஜினியராக 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் டிபுடேஷனும் கொடுத்துருக்காங்க தனியாக. அதுவும் இதை நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். இன்டர்னல் ஆஃபீஸருக்கு அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய பொசிஷன் இருக்கு இல்லையா? எல்லா பொசிஷனுக்கும் ஒன்று சொன்னால் கொஞ்சம் டிலே ஆகிடும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எல்லா பொசிஷனுக்கும் என்னென்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்றதை தெளிவாக இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டவுட் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. அப்படி ரீசால்வ் ஆகலன்னா நீங்கள் வந்து ஹெல்ப்லைன் கால் பண்ணுங்க, கண்டிப்பாக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஓகே, இப்போ ஏஜ் லிமிட் என்ன ப்ரோ? இப்போ இதெல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, இதுக்கெல்லாம் ஏஜ் லிமிட் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க இல்லையா? அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 30 வயசுல இருந்து 56 வயசுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். அதாவது இந்த ஏஜில் இதெல்லாம் நம்ம அட்டன் பண்ணனா இது எல்லாமே நம்ம அவங்க கொடுத்துருக்க குவாலிஃபிகேஷன் வந்தால் கண்டிப்பாக 30 வயசு மேலே தான் இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 30 வயசுலேருந்து 56 வயசுக்குள்ள மட்டும்தான் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெஃபர்ஸ் டு எதுக்கும் நீங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை கன்சிடர் பண்ணீங்க. அதில் வந்து எல்லா பொசிஷனுக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருப்பாங்க தனித்தனியாக. அதையும் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணீங்க. அதை நான் கீழே வந்து கொடுத்துருக்கேன். இந்த போஸ்ட்லேயே கீழே இருக்க பாட்டம்லாம் நான் காட்டுறேன் பாருங்க. ஓகே, இப்போ சேலரி எவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா, டெப்டி ரெஜிஸ்டருக்கு லெவல் 12னா எந்த ரேஞ்சுக்கு சேலரி தருவாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, இப்போ நான் லெவல் 12 அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். லெவல் 12 சேலரி, அதில் பேஸ் பே பார்த்தீங்கன்னா 78,800 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் கெஸ் பண்ணி பாருங்கள் அப்படியே எவ்வளோ சேலரி வரும். அப்படியே லெவலுக்கு ஏற்ற மாதிரி குறைச்சிருக்காங்க. இது லெவல் 14, அப்போ ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். அப்புறம் பாண்டிச்சேரி செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் ரெகுலர் போஸ்ட் 24லேருந்து 30க்குள்ள டென்ஜூர், அதாவது ரெகுலர் இந்த இது 3த்துக்கும் டென்ஜூர் பேசஸ் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணுற டெஸ்ட்டில் ஸ்டேஜஸ்லாம் பாஸ் ஆகணும். ரிட்டன் டெஸ்ட் 1, 2 2 ஸ்டேஜஸில். ரெகுலர் போஸ்ட்டுக்கெலாம் யூனிவர்சிட்டி ரிட்டன் டெஸ்ட் தான் பிஃபோர் த இன்டர்வியூ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இன்டர்வியூ இருக்குது, ரிட்டன் டெஸ்ட் இருக்குது, அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் இப்போ அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாத்துக்கும் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா? அது லெவல் 1லேருந்து 2 வரைக்கும் 500 ரூபா ஜென்ரல் கேட்டகரியில். SC ST எக்ஸ்மீட்டர் அவங்களுக்கு கிடையாது, எக்ஸ்மீட்டர். ஓகேங்களா? அதே மாதிரி என்ன, இப்போ நீங்கள் வெளிநாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு வந்து
3600 மாதிரி சொல்லியிருக்காங்க. அதான் கொடுத்துருக்காங்க. இந்தியன் நேஷனல் அப்ளையிங் ஃப்ரம் அப்ராட். ஓகேங்களா. லெவல் 3லேருந்து 6க்குள்ள அப்ளை பண்ணுற ஜென்ரலுக்கு 1000 ரூபா, எஸ்சி எஸ்டிக்கு 500 ரூபான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. உமனில் எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையில்லை. லெவல் 7லேருந்து 14க்குள்ள ஜென்ரலாக இருந்தால் 2000 ரூபா, எஸ்சி எஸ்டி இருந்தால் 1000 ரூபா, உமனாக இருந்தாங்கன்னா எஸ்சி எஸ்டியில் அவங்களுக்கு தேவையில்லைன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லாருக்குமே அதாவது அப்ராட்லேருந்து பண்ணுறாங்கன்னா இந்தியன் நேஷனல் பட் அப்ளையிங் ஃப்ரம் அப்ராட்னா அவங்களுக்கு 3600 மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இங்கேருந்து டவுன்லோட் பண்ணிங்க. இதில் வந்து தெளிவாக எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணணும்னா இந்த லிங்க் தொடுங்க, நேராக நீங்கள் பாண்டிச்சேரி லிங்க்ல அப்ளை பண்ணலாம். அவ்வளோதான் இந்த வீடியோவில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.